த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்தில் ஞானத்தினால் எப்படி நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஞானமுள்ள மகனாயிருந்தால் அவன் தகப்பனுடைய போதகத்தை கேட்பதின் மூலமாக அவன் தன்னை காத்து கொள்வான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். தன் வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாய் காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நம் சொல்லிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை விரிக்கிறான், ஆனால் துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். நீதி உத்தமனை தற்காக்கும். எப்படி நம்மை தற்காத்து கொள்ள முடியும்? திருவசனத்தை காக்கிறவன், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், அதுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அகந்தையினால் பாது பிறக்கும். திருவசனத்துக்கு மகிமை உண்டாகும். பிரம்பை கையாடவர் தன் மகனை வகிக்கிறான். 14வது அதிகாரத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். கத்திரபிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக. புத்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். புத்தி என்பது இந்த இடத்துல ஞானத்தை குறிக்கிறது. ஞானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மூடனுடைய வாயில் அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் என்று சொல்லி அங்கே எப்படி நாம் புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். கத்திரபிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே வேளையில் தரித்திரர்களை ஒடுக்கக்கூடாது. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ தன்னை உண்டாக்கின தேவனை கனம் பண்ணுகிறான். அப்படி நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. 15வது அதிகாரத்திலே எப்படி உக்கிரத்தை மாற்ற முடியும். மெதுவான பிரதியுத்தம், நம் மெதுவாக நிதானமாக சொல்கிறதான வார்த்தைகள் அது உக்கிரகத்தை மாற்றிவிடும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவர் நம்ம காண்கிற தேவன். கத்திரபிரசாந்து மகிமை உண்டாவதாக. நம்முடைய செயல்களை எல்லாம் அவர் கவனித்து வருகிறார். நம்முடைய பேச்சு சொற்கள் எல்லாம் அவருடைய கணக்கிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். துன்மார்க்குடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். எப்பொழுதும் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் தேவன் நமது ஜெபத்தை கேட்கிறார். மேன்மை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். என்னிடம் கண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறவர்.
அப்படி சமூகத்திலே இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து அப்படி சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.